இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். மலர்ந்திருக்கும் இந்த காலை உங்களுக்கு இனிய காலையாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2017 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆரம்பம். இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையே பாலம் அமைப்பதற்கு இந்தியா தயாராக உள்ளது. மத்திய இணை அமைச்சர் தெரிவிப்பு. டொனால்டு டிரம்புக்கும் பராக் ஒபாமாவுக்கும் இடையில் சந்திப்பு. ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்த விவாதத்துக்காக சபாநாயகர் கரோஜா சூரிய தலைமையில் பாராளுமன்றம் இன்று முற்பகல் 9:30 கூட உள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ளதுடன் 19ஆம் தேதி முதல் குழுநிலை விவாதம் ஆரம்பமாக உள்ளது. அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு அமைச்சுக்களுக்காகவும் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் குழுநிலை விவாதத்தின் போது விவாதிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மாலை அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இணக்க அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு பங்களிப்பு வழங்கிய 2 பிரதான அரசியல் கட்சிகளிலிருந்தும் உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையே பாலம் அமைப்பதற்கு இந்தியா தயாராக இருப்பதாக மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கின்றார். இலங்கை அரசாங்கம் சம்மதம் தெரிவித்தால் பாரதி கண்ட கனவு நிறைவேறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் கடலரிப்பினால் பாதிக்கப்பட்ட விதியொன்றை பார்வையிட சென்றிருந்த போதே அவர் இதனை கூறியதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. புதுடில்லியில் நடைபெற்ற மீனவர் பேச்சுவார்த்தையின் போது தமிழக இலங்கை மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு இணக்கம் காணப்பட்டதாக மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் ஒரு கட்டமாக அடுத்த வருடம் ஜனவரி 2ஆம் தேதி இரு நாடுகளினதும் வெளிவிவகார அமைச்சர்கள் மட்டத்திலான கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 115 படகுகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் ஒலையாவில் உள்ள நலன்புரி நிலையத்தில் உயிரிழந்த பழனியாண்டி கற்பகவள்ளியின் பூதவுடலை இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை சவுதி அரேபியாவிற்கான இலங்கை தூதரகம் மேற்கொண்டு வருகின்றது. மஸ்கிலியா சாமிமலை பகுதியிலிருந்து தொழிலுக்காக கடந்த வருடம் அக்டோபர் மாதம் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்த குறித்த பணிப்பெண் கடந்த 31ஆம் தேதி சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின. கற்பகவள்ளி உளநலம் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே உயிரிழந்ததாக ரியாதில் உள்ள இலங்கை தூதரகத்தை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதனை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ்களுடன் பொதுவுடல் இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக பணியகத்தின் செயற்பாட்டு பணிப்பாளர் உப்புல் தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். பணிப்பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக உறவினர்கள் கருதினால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சவுதி அரேபியாவின் சட்டத்துக்கு புறம்பாக சேவையில் ஈடுபட்டு பிரச்சினைகளை எதிர்நோக்கும் பணிப்பெண்களுக்காகவே ஆலியாவில் நலன்புரி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பணிப்பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்களை மறுத்துள்ள தூதரகம் தற்போது 82 இலங்கை பணிப்பெண்கள் மாத்திரமே அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. ஹட்டன் மஸ்கெலியா பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் விவசாயி ஒருவரின் வீட்டுத் தோட்டத்தில் மிகப்பெரிய முள்ளங்கி ஒன்று அறுவடை செய்யப்பட்டுள்ளது. முள்ளங்கியானது சாதாரணமாக 200 கிராம் தொடக்கம் 500 கிராம் எடை கொண்டதாகவே காணப்படும். ஆனால் அறுவடை செய்யப்பட்ட முள்ளங்கி சுமார் 3 கிலோ மற்றும் 800 கிராம் நிறை கொண்டதாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த முள்ளங்கி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதுடன் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது.
இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மழையுடன் கூடிய வானிலை நாளை முதல் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமுவ, மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் பொத்துவில் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையினூடாக அல்லது மாறுபட்ட திசைகளினூடாக வீசக்கூடும்.